அன்பான பிள்ளைகளே, பாடம் 27 தரம் 9 கடைசி பாடத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் பாடம் 26 பார்த்தோம். 26க்கு பிறகு இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு துடிப்பான, ஒரு மிகவும் சிறந்த ஒரு தலைவராக செயற்பட்ட ஒரு வாலிபரை குறித்த ஒரு கதை. அந்த வாலிபருடைய கதையை நீங்கள் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 5ல் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். இவருடைய கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது, இந்த தீமோத்தேயு அல்லது ஆங்கிலத்தில் சொன்னால் திமோத்தி, இந்த தீமோத்தேயு சொல்றது யாரு? இவருக்கும் பவுலுக்கும் எந்த விதமான தொடர்பு உண்டாயிற்று? அதன் மூலம் இவருடைய வாழ்க்கையில் என்ன நடைபெற்றது? இது குறித்தான விடயங்களை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப தீமோத்தேயு ஒரு துடிப்பான ஒரு இளைஞன். அப்ப என்ன நடக்குது, பவுல் அவருடைய நகரத்துக்கு வர்றாரு. நகரத்துக்கு வந்த போது என்ன நடக்குது, அங்க அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிக்கிறாரு. ஒரு முடவனாயிருந்த ஒரு மனிதனை இந்த பவுல் குணமாக்குறாரு. இதை சுற்றி இருந்த மக்கள் காண்கிறாங்க. அப்ப பவுல கல் எறிந்து அந்த நகரத்தை விட்டு துரத்தி விடுறாங்க. ஆனாலும் பவுல் என்ன செய்யறாரு, மீண்டும் மீண்டும் அந்த நகரத்துக்கு வர்றாரு. அப்ப இப்படிதான் தீமோத்தேயுவுக்கு பவுலோட அறிமுகம் கிடைக்குது. அதாவது இந்த மனிதன் நச்சு பிரசங்கிக்கிறாரு, முடவனை குணமாக்குறாரு, கல்லெறியறாங்க மக்கள், ஆயினும் இவர் திரும்ப திரும்ப வர்றாரு. இந்த தீமோத்தேயோட தந்தை ஒரு கிரேக்கர். இவருடைய தாயும் பாட்டியுமே தீமோத்தேயுவுக்கு திருமறையை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க கடவுளுக்கள் உள்ளாக இந்த பிள்ளைய வளர்த்து வர்றாங்க. ஆனாலும் அவங்க அறிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேசியா என்பதை அவர்கள் உணரவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. இதை அவர்கள் பவுலை சந்திக்கும் வரை அறியாதவர்களாயிருந்து பவுல் மூலமாக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் மெய்யான மேசியா என்பதை இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப இவ்வாறு தெரிந்து கொண்ட பிற்பாடு தீமோத்தேயு என்ன செய்யறாரு, பல்வேறு விதமான பணிகள்ல, திருச்சபையின் முக்கிய பணிகள்ல ஈடுபட்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக, தலைமைத்துவத்தை எடுத்து நடத்துற ஒரு இளைஞனாக தீமோத்தேயு வளர்ந்து வர்றாரு. பவுல் அந்த நகரத்துக்கு வரும்போது எல்லாம் என்ன நடக்குது, அவருடைய பிரயாணங்கள்ல, அவருடைய ஊழியங்கள்ல அவரை இணைந்து செயற்பட்ட ஒரு வாலிபனாக இந்த தீமோத்தேயு காணப்படுறாரு. இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். சரியா? அப்ப அதுக்கு பிறகு நீங்க 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வாஸ்த பிற்பாடு நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்க. ரைட்? இந்த உலகத்துல அதிகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் நிலைநாட்ட விரும்புகிற நபர்கள் இருப்பாங்க. ரைட்? அவங்களுக்கு அதிகாரம் வேணும், பதவிகள் வேணும், பொறுப்புகள் வேண்டும். அப்ப நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், நாங்க இந்த உலகத்துல நல்ல ஃபேமஸ் ஆகி அதிகாரம் கிடைக்கிற ஒரு ஆளாக மாறணும்னா எங்களுக்கு அதனோட கூட என்ன நடக்கும், கடமைகளும் பொறுப்புகளையும் நாங்கள் ஏற்க வேண்டும். இது எங்களுடைய திருச்சபைகளுக்கும் பொருந்தும். நாங்க திருச்சபையில நாங்க ஒரு முக்கிய இடத்தை நாங்க பெற வேண்டுமானால் நாங்கள் திருச்சபையின் இறைவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு கடமைகளையும் ஏற்கும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். பவுல்
தீமோத்தேயுவின் கடவுள் அவரை பின்பற்றும்படியான பொறுப்பை தந்திருப்பதை நாங்கள் நினைவில் வைத்து கொள்ளும்படி என்ன செய்யறாரு, பவுல் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அதுக்கு மேலதிகமாக பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு 3 விஷயங்களை சொல்றாரு. அது என்னது? இறை வாக்குகளை துணையாக கொள்ளுங்கள், இறைவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு துணையாக கொள்ளுங்கள், நம்பிக்கையில உறுதியா இருங்க, நல் மனச்சான்றுடன் ஆக்களை வாழ்த்துங்க, ஆக்களுக்கு நல்ல மனதோட நீங்க அவங்களுக்கு வாழ்த்துங்க. அதுக்கு பிறகு நம்பிக்கையில உறுதியா இருங்க, இறைவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக வைத்துக்கொள்ள சொல்லி. அப்ப இவ்வாறு வளர்ந்து வந்த இவ்வாறு உறுதியிலும் நல்ல மனதுடன் இந்த தீமோத்தேயு என்ன செய்யறாரு, பொறுப்புகளை ஏற்று அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு வாலிபனாக இந்த தீமோத்தேயு வளர்ந்து வர்றாரு. உங்களுக்கு தீமோத்தேயுவோட புக் எடுத்தா ஒரு வெரி ஃபேமஸ் ஒரு பைபிள் கோட் இருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு தீமோத்தேயு சொல்லுவாரு. ரைட்? அப்ப இதுல வந்து இவர் வந்து மீன் பண்றது இயேசு கிறிஸ்துவின் அந்த திருச்சபை இறை வளர்ச்சிக்காக இவர் வந்து தன்னுடைய முழு மனதுடன் அவர் செய்த அந்த பணியையும் அந்த வேலையும் அவர் குறித்து அவர் அந்த இடத்துல பேசுறாரு. ரைட்? அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கவனத்துக்கு நான் கொண்டு வர வேண்டிய பகுதி வந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்து தனது மன்றாடுகளில் தீமோத்தேயுவை நினைவு கூர்றாரு. அதாவது என்ன நடக்குது, பவுல் ஜெபிக்கும் போது இவருக்காக ஜெபிக்கிறாரு. அதே மாதிரி பவுல் வந்து என்ன செய்யறாரு, தீமோத்தேயு குறித்து கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி கூறுகிறவராக இருக்கிறாரு. அப்ப இந்த தீமோத்தேயு வந்து பவுலோட வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவர் வந்து இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் முக்கியமாக செயற்பட்ட ஒரு நபராக அவர் வந்து கருதப்படுகிறாரு. அது எங்க தொடங்கிச்சு? அவர் வாலிபனாக இருக்கும் போது அவருக்கு அவருடைய தாயும் அவருடைய பாட்டியும் கொடுத்த அந்த திருமறை தொடர்பான அறிவு மற்றும் அவருக்குள்ளாக காணப்பட்ட அந்த ஆர்வமும் அவருக்குள்ளாக காணப்பட்ட அந்த பொறுப்புணர்ச்சி தன்மையும் அவரை திருச்சபையிலே ஒரு முக்கிய நபராக மாற்றியது. ஆகவே பிள்ளைகளே, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றது பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறிய 3 விஷயம் தான். இங்கே எப்பொழுதுமே இறைவனுடைய வார்த்தையை உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி செய்யலாம்? நீங்க தினமும் ஜெபிப்பதாலும் வேதத்தை வாசிப்பதாலும் இறைவன் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு துணை புரிகிறார். நீங்கள் அதன் மூலமாக பெறுகின்ற பலத்தினாலும் கிருபையினாலும் இறைவனுக்கு ஏற்ற தீமோத்தேயு போன்ற பிள்ளைகளாக மாற இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே சுவாமி பிதாவே, நாங்கள் தீமோத்தேயு போல ஒரு நல்ல போராட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமது வார்த்தைகளை எமக்கு துணையாக கொண்டு அதில் வளர எங்களுக்கு உதவி புரியும். எல்லாவற்றையும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே, ஆமென். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுகிற மரண வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேராக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் இந்த 27 பாடங்களினூடாக ஆசீர்வதித்து இறை வார்த்தையை உங்களிடம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த பாடத்திட்டம் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நன்றி.